Hi friends, வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் வலி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி மியூசியம் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க தான் காட்டன் ஃபெப் 2025 போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காட்டன் ஃபெப் 2024 நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட், நம்ம இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபுட்டு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அவங்களோட கலைநயமான பொருட்கள் இது எல்லாமே போடுற ஒரு எக்ஸிபிஷன். ஸோ இங்கே லைட்டாக சில விஷயங்கள் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்கள். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம காந்தி மியூசியம் பக்கத்தில் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது தான் காட்டன் ஃபெப் 2025. ஸோ இங்கே ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ரூட்டை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டினோடனே இருக்கும் காட்டன் ஃபெப்பு. இன்னொரு ரூட்டு இந்த சைடு காந்தி மியூசியம்லேருந்து வந்தீங்கன்னா காந்தி மியூசியம்க்கு அடுத்தது இந்த கிரவுண்டு அப்படியே மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து உள்ளே என்ட்ரானோடனே 2 வீலர் பார்க்கிங், லெஃப்ட்டில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஃபுட் கோர்ட் இங்கே இருக்குது. அந்த குடில் மாதிரி போட்டிருக்காங்களா, அது ஃபுட் கோர்ட்டு. செராமிக் கப்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, நிறைய சாப்பிட்றதுக்கான ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் செராமிக்கு, ஃபர்னிச்சர், ஈட்டபிள் எல்லாமே பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே செராமிக் வச்சுருக்காங்க. செராமிக்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ், 50 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து டெக்கோர் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து க்ராக்கரி யூனிட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. ரெகுலர் யூஸ்க்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. எல்லா செராமிக் ஐட்டம்ஸுமே வித் ப்ரைஸோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் 50 ருபீஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100. இது கொஞ்சம் வந்து சைஸ் வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து சைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே 150 வருது. பிக் ஜக்கு 250. இது 250 ருபீஸு. இது வந்து 50 ருபீஸு. 150. இது வந்து சின்ன சைஸ் வந்து 150. செம்ம க்யூட்டாக இருக்குங்க பாருங்க. 150. சைஸ் ஸ்மால் 180. ஓ சாரி 180. இந்த சின்னது வந்து 180, பிக் சைஸ் வந்து 280. செட் 750. திஸ் ஒன் 100 250. இது வந்து 100. 350. 350. இது எல்லாமே 350ங்க. இது 250. 100. இது வந்து 100 ருபீஸ்க்கு க்யூட்டாக இருக்குது. இது வந்து 250. பிக்கி பேங்க்கு 150. இது வந்து 250. இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் வந்து 450. அது 250. செட் ஃபுல் செட் 1050. 1200. ஓ 1050, 1200. இதில் நிறைய செட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். टिश्यू होल्डर भैया, टिश्यू होल्डर 180. 350. आगे बढ़ा 200. दिस वन 150. 100. இது வந்து 100 ருபீஸுங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க भैया. फुल सेट 1050. ஆயில் கேன் 250, 350, 450ங்க. அந்த ரேஞ்சில் வச்சுருக்காரு. இதுவுமே வந்து உங்களுக்கு 250ல் ஸ்டார்ட் ஆகி 350, 450 வரைக்கும் வருதுங்க. இதுலேயும் சின்ன சைஸ்லேருந்து வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதே தான். ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய பாட்டு. இந்த செராமிக் கப்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிறது எல்லாமே 120 ருபீஸு. ஸோ இதெல்லாமே 100. இதெல்லாமே வந்து 120 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 120க்கு எனக்கு தெரிஞ்சது நல்லா தான் இருந்தது.
ஸோ இதெல்லாம் ஜக் டைப்பில் இருந்து நல்லா பெருசாகவே இருந்தது. 1/4 லிட்டர் பாலுக்கு மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, கப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து செராமிக் செட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக. இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து 350. என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்னா அந்த கீழே வந்து இருக்க சர்க்கிள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டர்ட்டாக இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது கப்பு. இந்த கப்லாம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 100க்கு எடுத்துக்கலாம், 6 பீஸ் 300க்கு தராங்க. அந்த ஒரு செட்டாகவே தராங்க, வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்மைலி கொஞ்சம் டிசைனு கலர்ஃபுல்லாக இருந்ததுலாம் இருந்தது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் 100 வரும் போல், 2 பீஸ் கம்பல்சரி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ 200. இதுதான் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஏன்னா எல்லாமே ஒயிட் கப்ஸு, ஏதோ யூஸ் பண்ண மாதிரி கப்பாக இருக்குமோன்ற ஒரு தாட் இருந்தது. இந்த பூத்தொட்டிலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மான் போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன், மான் மயில் அந்த மாதிரி வந்து இருக்க அவுல் அதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேஸ் வச்சுருக்க பூத்தொட்டி எல்லாமே 250 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அதுக்கு நடுவில் இருக்கிறது சின்ன சின்னதெல்லாம் 150, பின்னாடி இருக்கிறது 350, 450. ஸோ 150லேருந்தே இந்த பூத்தொட்டி எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். நிறைய செராமிக் செட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிளேட் எல்லாமே 250, 200 அந்த ரேஞ்சில் இருந்தது. சின்னது வந்து கொஞ்சம் வேறு வேறு ரேட்டில். எனக்கு இந்த இது பிடிச்சிருந்தது, ஃப்ளவர் பவுலு. இது ஜஸ்ட் 250 தான். நல்ல கனமாக சூப்பராக இருந்தது, நல்லா பெருசாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் வரும்னு நினைக்கிறேன். 8 இன்ச் வரும், நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய யூனிக் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக டிசைனாக இருந்தது. இந்த குட்டியாக இருக்குல்ல மினியேச்சர் செட்டு, இது வந்து 450 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஜக் எல்லாமே 350, 450 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் போல். ஸோ நிறைய ஜக் ஐட்டம்ஸு, நிறைய ட்ரே ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி 3 பீஸ் செட்டுமே இருந்தது. 3 பீஸ் செட்லாம் 1200, 1250 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த சர்விங் பவுல், அந்த சும்மா டிப்பிங் பவுல் எல்லாமே சின்னது 100 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு அப்படியே பக்கத்தில் வந்து உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸு, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அவங்களோட ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ட்ராயர் செட்டப்லையும் நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சர்விங் ஸ்டூல்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப யூனிக்காக, அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கலைநயமான படைப்புகள் எல்லாமே இங்கே நீங்கள் இந்த ஃபர்னிச்சர்ஸில் பார்க்க முடிஞ்சுது. அங்கேருந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் கூட இங்கே இருக்குது. அதாவது சோஃபா செட்டு, கட்டில் அதுவுமே அங்கே வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊஞ்சல். ஸோ அங்கே மிடில் வந்து கயிறு கட்டி வச்சுருந்தாங்க, இல்லைனா போயிட்டு உட்காந்துட்டு விளாண்டுருக்கலாம். ஸோ இந்த கட்டில் அங்கே இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி லேம்ப் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த ஊரில் போய் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் வச்சு கொண்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்கப்ப நம்ம பேசி அவங்கக்கிட்ட வாங்க முடியும். அடுத்து வந்து கீ ஹோல்டரில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி பாக்ஸஸ் இருந்தது. அப்புறம் குரான் அதெல்லாம், பகவத்கீதை அதெல்லாம் படிப்போல அந்த இதுக்கான ஸ்டாண்ட் இருந்தது. உடன் மசாஜஸ்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் கிட்ஸ்க்கு தேவையான டாய்ஸ் இருந்தது, ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தது, மொபைல் ஸ்டாண்ட் இருந்தது, அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்குள்ளது, அப்புறம் உண்டியல் இருந்தது, அப்புறம் சாம்பிராணி வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இருந்தது, சாசர் இருந்தது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸு, பெரிய பவுல்ஸு அதெல்லாம் இருந்தது. அஞ்சரை பெட்டி வந்து உடனே வச்சுருந்தாங்க. 2 பீஸ் இருக்க மாதிரி, 4 பீஸ் இருக்க மாதிரி, அது 4 கண்டெய்னர் இருக்க மாதிரி, 9 கண்டெய்னர் இருக்க மாதிரி, 12 இருக்க மாதிரி, அந்த சப்பாத்தி வைக்கிறதுக்கான ஒரு மூடி போட்ட பவுல் இருக்குல்ல அது, பெரிய பெரிய உடன் ட்ரேஸ் இருந்தது. அது வந்து எல்லா ஷேப்லேயுமே இருந்தது, ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள் அந்த மாதிரி. அது இல்லாமல் வால் ஹேங்கிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஃப்ளவர் வாஷில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உடன் இது. அதே மாதிரி கார்னரில் வைப்போல அந்த ஸ்டாண்ட்ஸ் இருந்தது. டீபாய் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீரோ டைப்பில் செட்டப்பில் வந்து அந்த சந்திரமுகியில் காட்டுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பேங்கிள், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கண்ணாடி வலையில் இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ ஸ்டடியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கலர்ஸில் அவ்வளோ வச்சுருந்தாங்க வளையல். உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதில் முக்கியமாக இந்த வெளியே என்ட்ரன்ஸில் வச்சுருந்த திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
ஸோ இதில் வந்து கிளாஸ் கலெக்ஷன்ஸில் இதெல்லாம் கிளாஸான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. பார்க்க சிலதெல்லாம் பிளாஸ்டிக் மாதிரியே இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அது எல்லாமே கிளாஸில் இருக்குன்னு. ஸோ நிறைய இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கனமாக இவ்வளோ தடியான பேங்கிள்லாம் கிளாஸில் இருந்தது. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு வளையல் போட்டாலே கை ரொம்ப நிறைவாக இருக்கும். சாரீக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ராஜஸ்தானி ஹோம்மேட் ஊறுகாய். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான ஊறுகாய் வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ ஊறுகாய் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஊறுகாய் டைப்பில் கிடையாது. ஒரு சிலது தான் அந்த மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் இவங்க நார்த்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஊறுகாய். பிக்கல், நெல்லிக்காய் பிக்கல், பூண்டு. இது ஆவக்காயா? ஆவக்காய். இது சுண்டக்காய் பிக்கல். இது மிளகாங்க. இது மிளகா. இது என்ன பிக்கல்னா? மாங்காய். இது மாங்காய் பிக்கல். இது இஞ்சியா? இஞ்சி பிக்கல். சால்ட்டியா இல்ல ஸ்வீட்டாவும் இருக்கு? இது எல்லாமே ஸ்வீட். அந்த ரெட் கலர் சாசி டைப்ல இருக்கிறது எல்லாமே ஸ்வீட். இது எப்படி கிராம்ஸ்ல தரீங்களா இல்ல கேஜியா? 150. ஓ, நல்லாவே தமிழ் பேசுறாரு. 1/4 கிலோ 150. எல்லா பிக்கலுமே 1/4 கிலோ 150. இதுல மிளகால நிறைய ஊறுகாய் வச்சிருந்தாங்க. சுண்டக்காய் ஊறுகாய்லாம் இருந்தது. அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம். 1/4 கிலோ 150 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து மும்பை ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு. இங்கே வந்து இந்த பயிர் வகைகள்லாம் இருக்குல்ல, பச்சை பயிறு, கொண்டக்கடலை. ஸோ இந்த பயிர் வகைகள்லாம் ஸ்பைஸ் போட்டு ஃபுல்லாகவே வறுத்து வச்சுருப்பாங்க. மியூஸ்லி அந்த ஐட்டமுமே இருக்கும். சில ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உப்பு கடலை இருக்குல்ல, அதை நசுக்குன மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தாங்க. பட் இதில் கொஞ்சம் வந்து அவங்களோட மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவுமே 1/4 கிலோ 150 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நிறைய நட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்தது இதில். இதெல்லாமே ஸ்வீட்டாக இருக்குங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா சாக்கோஸ் மாதிரி இருக்கும். இது நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி பாப்பாவுக்கு லாஸ்ட் டைம் வரும்போது. ஸோ நிறைய ஐட்டம் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். இதெல்லாமே வாழைக்காய் சிப்ஸு நம்ம வீட்டில் போடுவோம்ல, அந்த டைப்பில் தான் இருந்தது வாழைக்காய் சிப்ஸு. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கச்சோடி, அந்த குட்டி சைஸில் இருக்குல்ல, அது கச்சோடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் போடுவோம்ல சின்ன சின்ன அந்த சதுர பிஸ்கெட்டு, மைதாவில் அந்த பிஸ்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டல. ட்ரெஸ்ஸஸ் அடுத்த வீடியோவில் தான் காட்ட போகிறோம். அடுத்து வந்து மிட்டாய் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ சின்ன சின்ன கல் டைப்பில் ஸ்டோன், அதாவது கூழாங்கல் இருக்குல்ல அந்த டைப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேங்கோ பைட்ஸ் இருக்குல்ல, மேங்கோ இதில் வந்து நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருப்போம் 90s கிட்ஸ் அந்த மிட்டாய். அப்புறம் நெல்லிக்காயில் உள்ள மிட்டாய். இங்கே கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஐட்டம் தான் இந்த ஸ்டால் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பேக்காக இருந்தது. நமக்கு எது வேணுமோ ஸோ அது வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கான ஐட்டம்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ பள்ளி மிட்டாயெல்லாம் இருந்தது இதில். ஸோ உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் போயிட்டு. அதுக்கடுத்து மேஜிக் புக்ஸ் இருந்தது. இந்த மேஜிக் புக்ஸ் நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து நிறைய ட்ரா பண்ணுவாங்க, நிறைய கிறுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டிலலாம் கிறுக்கிடுறாங்கன்ற பயம் தான் இந்த நோட் புக் வாங்கி தரலாம். இது மேஜிக் புக்கு. இது வந்து 100 rupees சின்ன சைஸு. இதை விட பெருசு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் எந்த பெனில் வேணாலும் எழுதலாம், எந்த துணியில் வேணாலும் துடைக்கலாம். பட் அந்த புக்கு வந்து மேஜிக் புக் அப்படிங்கிறதுனால அது வந்து வைப் ஆகிடும் ஈஸியாக. ஸோ இந்த இதுவும் வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இது எல்லாமே 150 ஃப்ளாட்டாக வந்து 150 தான் எல்லாமே ரேட்டு. ஸோ எந்த புக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 1 2 3 இருக்க புக்காக இருக்கட்டும், ஏபிசிடி இருக்கதா, இல்லை ப்ளைனாக இருக்க ட்ராயிங் புக்காக இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 150 rupeesக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேஜிக் புக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது அவங்க எதுலேயும் கிறுக்காமல் இருக்கிறதுக்கு, அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய நோட் புக்ஸ் வாங்கணுன்றது இல்லை, இந்த ஒரு புக் வாங்கினாலே போதும், அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் அதே மாதிரி எந்த ஸ்கெட்சு, பென்னு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது அழிஞ்சு போயிடுது. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் 150 rupees இதில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இதை வாங்கி தரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை இருந்தது. கேஸ்க்கு தேவையான சின்ன சின்ன வீட்டில் யூனிக்காக தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுறது, பாட்டில் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் மேலே வைப்போம்ல அந்த இது, அப்புறம் வந்து சைட்லலாம் வந்து வீட்டில் அந்த எப்படி சொல்கிறது டோரு இதுலலாம் இருக்கும்ல அது க்ளீன் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் இருந்தது. 50 ரூபா. ஓகே. இது டபுள் லேயர் 3 100 ரூபா. டபுள் லேயர் சிங்கிள் கிடையாது, ஒரிஜினல். இது கார் வாஷிங்.
எவ்வளோ இது? இது 280 அட்ஜஸ்டபிளா? 280 ரூபா. லென்த் வருமா? ஆமா லென்த் இல்ல கூட அவ்வளோதான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மேரி இது வச்சுருந்தாங்க. ஸோ இது 70 ருபீஸ் என்னமோ சொன்னாங்க. இந்த ரோஸ்மேரி வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தடவும் போது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பள்ளி கரப்பாம்பூச்சிலாம் பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய இந்த ஷாப்பில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலணிகளுக்கான பிரம்மாண்ட கடைன்னு சொல்லணும். ரொம்ப டெக்கரேட்டிவ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்கள் யாரும் குட்டி குட்டி சைஸில் இருக்கீங்க, லைக் எனக்குலாம் இதில் கிடைக்கவே கிடைக்காது சைஸு, பட் உங்களுக்குலாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. பட் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. மேபி நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட வாங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாகவே அல்வா ஐட்டமாக இருந்தது. எல்லாமே ஃப்ரூட் அல்வா. இது ஃப்ளேவர் அல்வாவா எல்லாமே? இல்லைம்மா, இது எல்லா ஐட்டம் மிக்ஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். ஓகே ஓகே. எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸு? இது ஹாஃப் கிலோ வந்து 1/4 கிலோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1/4 கிலோ இருக்குது. 1/4 கிலோ 150, ஹாஃப் கிலோ வந்து 300, கேஜி 600. ஓகே. இது எல்லாமே அவைலபிள் இருக்கா? எல்லாமே அவைலபிள் இருக்கா? இது வந்து கேரளா ஐட்டம். கேரளா மெயின் ஹைலைட் இது எல்லாமே பியூர் கோகனட் ஆயிலாக இருக்குது. ஓகே. இது 1 மந்த் ஷெல்ஃப்லேயே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. காரணம் இது எல்லாமே சாஃப்ட் ஐட்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது எல்லாமே சாஃப்ட் ஐட்டமாக இருக்கும். சாஃப்ட் ஐட்டம் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். ஓகே, அதுதான் ப்ராப்ளம். தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய விதமான அப்பளம் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து 100 ருபீஸ் 1/4 கிலோ. ஸோ நீங்கள் வேணும்னா இது கூட ட்ரை பண்ணலாம். அவங்க வறுத்து காட்டுறாங்க. ஹெல்த்தி பப்பர்ஸ்ன்னு போட்டுட்டு ஆனியனில் எல்லா காய்கறியிலையுமே அப்பளம் இருந்தது. அடுத்து வந்து இந்த இது இருந்தது. இது வந்து சுக்கு மிளகு திப்பிலிலாம் போட்ட ஒரு நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்றது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது கேரளாலேருந்து வந்திருக்கு. இது 150 ருபீஸ் 1/4 கிலோ. ஸோ அடுத்து வந்து டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கடை யூனிக்காக இருந்தது. இதில் வால் ஹேங்கிங்ஸு, டெக்கரேட்டிவ் ட்ரேஸு, ஸ்டூல்ஸு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்தது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரேயில் நிறைய கலெக்ஷன் சைஸ் வைஸ் வச்சுருந்தாங்க. ஃபோன் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு கவருக்கான கடை இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து நம்ம வெளியே தான் இன்னும் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது எல்லாமே உங்களுக்கு என்ட்ரன்ஸை ஒட்டி லெஃப்ட் ரைட்டில் வச்சுருந்த கடைகள் தான். இப்போ நம்ம அது மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கார்பெட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கார்பெட் எல்லாமே சைஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு 3க்கு 4, 5க்கு 7, 6க்கு அந்த மாதிரி இருந்தது. 6க்கு 4 அந்த மாதிரி. குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த பொங்கல் ஹாலிடேக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ், உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.